விஜயன் சார், நீங்கள் இந்த படத்தில் வந்து நல்லா ரோல் பண்ணியிருந்தீங்க. அது கிட்டத்தட்ட ஹீரோ மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க. அது குறிப்பாக இந்த படத்துக்கு முதல்ல அந்த ரொமான்ஸ் தேவையா அப்படின்ற ஒரு ஒரு ஆர்குமெண்ட் எங்களுக்குள்ள இன்னமும் இருக்குது. அது அப்புறம் நான் அந்த கேள்விக்கு வர்றேன். ஆனால் நீங்கள் ரொமான்ஸ் நல்லா பண்ணியிருந்தீங்க. அந்த ரொமான்ஸ் எப்படி சார் அது வந்து சொல்லிக் கொடுக்கும்போது அந்த பைக் இந்த மாதிரி அனுபவங்கள் ஏதாவது உங்களுக்கு இருக்கா? ஏன்னா நிறைய பேர் இந்த ஒரு விஷயம் பண்ணுவாங்க. பைக் வேணும் அப்பாட்ட போய் சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணுறாங்க. இயல்பாகவே அது இந்த பையன் போய் பாரு நமக்கு தெரிஞ்ச பையன் பண்ணுற மாதிரியே இருக்குது, அப்பாவை ஏமாத்துறானே படிக்காமன்னு நினைக்கிற மாதிரி இருந்தது. இது எப்படி அந்த கேரக்டர் பண்ணீங்க சார்? தீபிகா திருகள் நேயர்களுக்கு வணக்கம். அவங்க ஸ்கிரிப்ட் சொல்லும்போதே ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து உங்களுக்கான கதை கிடையாது, இது வந்து ஒரு ஆடும் உங்கள் அப்பாவும் அதுதான், நீங்கள் மிச்சம்லாம் அதுக்கப்புறமா இருப்பீங்க அப்படின்றத கொண்டு வந்துட்டாங்க. அதில் வந்து அப்போது நமக்கு அந்த காரணம் இருக்குல்ல, அந்த ஆடு வந்து எப்படி எப்படிலாம் அவர் கையை விட்டு போகுதுன்ற ஒரு காரணம் இருக்குது அப்படின்னும்போது அந்த விஷயங்கள் சொன்னாங்க. நீங்களும் அந்த ஹீரோயினும் ரொமான்ஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் இந்த லிமிட் தான், இதுக்கு மேலே இருக்காது. நம்ம ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரியும்ல, ஒரு சாங் வச்சா நல்லாயிருக்கும், அதெல்லாம் நம்ம கேட்போம்ல. ஒரு சாங் ஒன்று அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் என் படத்தில் இல்லை, அதெல்லாம் ரொம்ப முன்னாடியே சொல்லிட்டார். ரொம்ப ரொம்ப முன்னாடி, இப்போ இருக்கிற தயாரிப்பாளர் நாங்கள் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் நாங்கள் சொல்லிட்டார். இல்லைங்க அதில் சாங்லாம் இருக்காது, இது முழுக்க முழுக்க அவருக்கான கதை அப்படின்றத அவர் அங்கே செட் பண்ணி தான், மைண்ட் செட் பண்ணி தான் கொண்டு போயிருந்தார். அதனால் அவருக்கு என்ன வேணுமோ அந்த ஸ்கேலில் போதும், நான் இது வரைக்கும் போதும் அப்படின்ட்டுருவாங்க. அதனால் நமக்கு அது சிரமம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் தெரியல. அந்த ரொமான்ஸ் காட்சிகளும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க. ரொம்ப இயல்பாக இருந்தது அந்த காட்சி. என்னென்னா அந்த ரொமான்ஸ் மாதிரியே இல்லை, நம்ம ஊரில் வந்து ஒரு சாதாரண ஒரு பொண்ணும் பழகுற மாதிரியே அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது. சார் அதுக்கப்புறம் வந்து நம்ம விஜய் சேனாபதி சார், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளை கேரக்டரில் நீங்கள் பண்ணியிருந்தீங்க. அது ரொம்ப இயல்பு. நிறைய இடத்துல வந்து கிராமங்களில் இந்த மாதிரி கேரக்டர் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம், சில படங்கள்லையும் வந்திருக்கு. எப்படின்னா வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, மாப்பிள்ளைகள் வந்து எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று கேட்டுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. எளிய குடும்பங்களில் இந்த மாதிரி காட்சிகள் அதிகமாக பார்க்கலாம். சண்டைகள் வெளியில் கேட்கும். அந்த விஷயங்கள் எல்லாமே நாங்கள் லைவாக பார்த்த மாதிரியே எங்களுக்கு ஒரு உணர்வு இருந்தது. இந்த மாதிரி நீங்கள் யாரும் பார்த்துருக்கீங்களா? டேரக்டர் சொன்னதை வச்சு நீங்கள் பண்ணீங்களா? நீங்கள் எப்போ ஆட்டை விற்றுருவீங்களோ அப்படின்ற பயம் வந்து அவரை விட எங்களுக்கு அதிகமாக இருந்தது தியேட்டரில் பார்க்குறவங்களுக்கு. அந்த அனுபவத்தை நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். தீபக் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். என் பேர் விஜய் சேனாபதி. ஆக்சுவலாக இது வந்து இந்த நிறைய படங்கள் வடச்சென்னை இந்த மாதிரி நிறைய படங்கள் நடிச்சுட்டு ஒரு சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிகிட்டு இருந்தேன். இது யதார்த்தமாக ஒரு பெரிய அமைஞ்சுது. ஆக்சுவலாக ராகவேந்திர டிக்கெட்டில் நாகராஜன் ஒரு நண்பர் ரெஃபர் பண்ணார், இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு அப்படிங்க. அந்த விஷயம் வந்து முழுக்க இந்த படத்தை வந்து நான் நடித்தது எல்லாமே டோட்டலாக டைரக்டர் என்ன சொன்னாரோ அது பண்ணேன். அவர் என்ன மாதிரி அவர் எங்கே சந்தித்த ஒரு நபரை என்ன பார்த்துட்டு என்னோடய லுக்கோ என்னோடய செயலோ அதை ஃபுல்லாக வேலை வாங்கினது எல்லாமே அவர் தான். இந்தமாரி நடக்கணும், இந்தமாரி பேசணும், இந்தமாரி இருப்பாங்க அப்படின்னு அவர் சந்தித்த ஒரு நபரை தான் என்ன அதுக்குள்ளே பூத்தி பார்த்துருக்காரு. அவர் என்ன சொன்னாரோ அதை ஒரு விஷயங்கள் பண்ணோம். இந்த டீமில் எல்லாருமே ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. ப்ரொடியூசர் சார்லாம் ரொம்ப ஹெல்ப்பாக நிறைய விஷயங்கள் ஸ்பாட்டில் எல்லாமே சாப்பாட்லேருந்து எந்த இதுவுமே ஒரு ஃபேமிலி மேல் தான் ட்ராவல் பண்ணோம். டைரக்டருக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையாக என்னை வேலை வாங்கி அந்த கேரக்டரை உள்வாங்கி நான் பண்ணதுக்கு காரணம் முழுக்க சார் என்ன சொன்னாரோ அதை செஞ்சேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ நம்ம சிட்டிக்குள்ளேயே இப்போ நம்மளே பேசிகிட்டு இருக்கோம்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசிக்கலாம். ஆனால் அது உறவுலாம் மாறும்போது அப்படியே கொஞ்சம் விசாரிப்போம். நீ யார் எந்த ஊர்லேருந்து வந்த, நான் என் நிலம் வச்சுட்டு இதுக்காண்டா வந்து என்கிட்ட வரி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன என்கிட்ட நிலம் தானே வரி விட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட கொண்டு போய் இந்த நிலத்தை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்றாரு. எழுதி கொடுத்துரும்போது என்னென்னா அதுக்கு சாட்சியாக அது எப்படி கையெழுத்துன்னா அந்த மாட்டோட சாணியில் ரேகை வச்சுட்டு வராது.